ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமும் உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாக்கோபு 4:7 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுகள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போன். யாக்கோபு சொல்றாரு, நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கர்த்தர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும், கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படும்போது எப்படியாப்பட்ட பிசாசை நமக்கு கீழ்ப்படியும், எப்படியாப்பட்ட பிசாசை துரத்த வல்லமை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார் சொல்லி யாக்கோபு சொல்றாரு. ஏன்னா யாக்கோபோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக கர்த்தருக்கு முன்னாடி ஒரு தன்னை தாழ்த்தினார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருக்கு ஒரு பயங்கரமாக கீழ்ப்படிந்தார். கர்த்தர் என்ன சொல்கிறோ அது மாரி செஞ்சார். கர்த்தர் என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே ஒரு கர்த்தருடைய வசனம் என்ன சொல்ற வசனப்படி கீழ்ப்படிந்தார். அவர் வந்து எல்லா வீட்டிலும் சரி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதல் பார்த்தா யாக்கோபு பயங்கரமாக கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அநேக இடத்துல யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறார். அது மாதிரி அநேக இடத்துல யாக்கோபு மூலியமாக பிசாசு ஓடுது. அதாவது நீங்கள் ஒன்று நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் போது ஒரு சாதாரண விசுவாசி கூட பிசாசை துரத்துலாங்க. அதாவது பிலிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விசுவாசி தான். அவர் போய் அந்த இடத்துல வந்து பிரசங்கிக்கிறார். பிலிப்படத்தில் பிரசங்கும் போது ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாய் வந்து அவர் இயேசு நாமத்தை துரத்துறார். அந்த மனுஷனுக்குள்ள அசுத்தாய் வெளியே போகுது. அந்த மனுஷன் அந்த சுகமாகணும். அதாவது சாதாரண ஒரு விசுவாசி பிலிப்பு அவர் இயேசு நாமத்தை துரத்துறார். அவர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு உண்மையாக இருந்தது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தரோட வல்லமை அவர் மேல் நிரப்பி, கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல் நிரப்பி கர்த்தர் அந்த கிருபை பிலிப்பு கொடுத்தாரு. பிலிப்பும் பிசாசை துரத்துறாருங்க. ஒன்றே நம்ம இனி ஆண்டு வாழ்க்கை நம்ம வந்து கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படி எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அழகாக வேதத்தில் அநேக ஊழியர்கள் நம்ம சாட்சியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது அநேக பேர் பார்த்தீங்கன்னா பிசாசை கண்டு பயப்படுறோம், பிசாசு போராட்டத்தில் கண்டு பயப்படுறோம், பிசாசு கிரியில் மாட்டி கொடுத்துருந்து எப்படி வெளியே வர முடியாமல் தவிச்சுன்னு இருக்கிறோம். ஐயோ இந்த பிசாசு என்னை ஆட்கொள்ளுது, இது என்னை விட்டு போகாது போல், இந்த பிசாசை நான் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி அநேக பேர் நீங்கள் இதை தவிச்சு நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு நாள் தவிக்காதீங்க, ஒரு நாள் பிசாசை கண்டு பயப்படாதீங்க. வேதம் தெளிவாக சொல்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியும்போது எப்படியாப்பட்ட பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்க முடியுங்க. ஆண்டவர் நாமத்தை நீங்கள் எதிர்த்து பிசாசு நிச்சயமாக கூட ஓடி போய்டும். பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கணும். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வேணும், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு வேணும், கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்கு வேணும், கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்கு வேணும். ஒன்று நீங்கள் கர்த்தருக்கு முதல்ல உங்களை நீங்கள் கீழ்ப்படினோம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன சொல்ல அது பண்ணி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒருபோதே கைவிட மாட்டாருங்க. கர்த்தரை உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதை வெட்கப்படுத்த விட மாட்டார். எப்படியாப்பட்ட பிசாசு கர்த்தர் ஆண்டோடைய பிள்ளைங்க நிற்கவும் முடியாது. அதாவது யோபு பார்த்தீங்கன்னா பிசாசு சோதிக்கும்படி வரான். அதாவது யோபு எப்படின்னு ஆண்டோட வழி விலக பண்ண ஆண்டோட்டு அவன் வந்து பின்மாறி போகணும்னு சொல்லி பயங்கரமாக பிசாசு திட்டம் போட்டு யோபு வந்து தொடுறான். யோபு வந்து தொட முடியல. ஏன்னா ஏசப்பா வந்து யோபு சுற்றி வேலி அடிச்சிருந்தார். அவன் உள்ள நுழைய முடியல. ரொம்ப காண்டாயிட்ட பிசாசு பயங்கரமாக காண்ட நேராக ஏசப்பாகிட்டே போயிட்டுமே சொல்கிறான். அதாவது யோபு வந்து நீ என் கையில் ஒப்புக்கூடி, என் கையில் ஒப்புக்கூட அவனை சோதிக்கிறேன். நான் அவனை சோதிக்கும் போது அவன் வந்து உன்னை தூசிப்பான், அவனை விட்டு வழி விலக்கு போயிடுவான் சொல்லி ஏசப்பாட்டு நேராக பிசாசு கேட்கும்போது பிசாசுக்கு ஏசப்பா சொல்கிறார், நீ அவன் கையில் யோபு வந்து என் புள்ள வந்து கையில் தான் இருக்குது, அவனை என்ன ஒன்றா பண்ணிக்க, ஒன்றே அவனை ஜீவன் எடுக்க உனக்கு அதிகாரில் சொல்லி ஏசப்பா கட்டளையிரு. அதுக்கப்புறம் பிசாசு தேவசனத்தை விட்டு உடனே அங்கே வந்து கிளம்பிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோபு பயங்கரமாக சோதிக்கிறான். ஒன்றுமே பிசாசில் எதுவுமே யோபு செய்யவே முடியல. ஏன்னா யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தர் பாருக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார். யோபு வந்து பிசாசு ஒன்றுமே செய்ய முடியல. பிசாசு தோற்று போனாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி எப்படியாப்பட்ட பிசாசு நம்மளை கண்டு பயந்து போவோம், எப்படியா பிசாசு தோற்று போயிடுவாங்க. நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம வந்து ஜெயிக்கிற, அதாவது நம்ம தேவன் ஜெயிச்சா நம்மளும் ஜெயிப்போங்க. அதாவது வேதம் சொல்லுங்க, நம்மளோட விசுவாசமாக உலகத்தை ஜெயிக்கிற ஜெயங்க. எப்படியாப்பட்ட பிசா நம்ம ஜெயிக்க முடியும். ஒன்று நம்ம வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது தான் எப்படியாப்பட்ட பிசா ஜெயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னு பார்த்து சரி பார்த்து நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ள பிசாசு நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களோட கொடுத்து உங்கள் துணையாக இருப்பார். எப்படியாப்பட்ட பிசாசுக்கு பயடம் எதிர்த்து நில்லுங்க, நிச்சயமாக நீங்கள் துரத்துவீங்க. ஆமீன்.